நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா idioms. An idiom is a group of words that have a non-literal meaning. லிட்ரல் மீனிங்னா என்னது? இருக்கிற வேர்ட்ஸுக்கு அதோட அப்ராப்ரியேட் மீனிங்கை வரதான் நம்ம லிட்ரல் மீனிங்னு சொல்லுவோம். இடியம்ஸை பொறுத்தவரையே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் வந்துட்டு அந்த லிட்ரல் மீனிங்கை தராமல் அது வந்து இன்டெஃபினைட்டாவோ இல்லை மறைமுகமாகவோ வேற ஒரு மீனிங்கை வந்து கன்வே பண்ணும். தே ஆக்ட் ஆஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லியிருக்காங்க. கீழே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். ஹங்க்ரி ஆஸ் பியர், இந்த இடத்துல வந்துட்டு அந்த பியர் அதாவது கரடி வந்து பசியாக இருக்குன்னு சொல்லலை, நமக்கு ரொம்ப ஹெவியாக பசி எடுக்கிறதுனா பீயிங் வெரி ஹங்க்ரி அப்படின்ற மீனிங்கை தான் இந்த இடத்துல ஹங்க்ரி ஆஸ் பியர்ன்றது வந்து இடியமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கிரஃப் ஆஸ் பியர், ரூட் வே. ஒருத்தவங்களை வந்து நம்ம ஹார்டாக ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம ரூட் வேயாக சொல்கிறதுக்காக கிரஃப் ஆஸ் பியர்ன்ற இடியமை யூஸ் பண்ணலாம். எ பியர் ஹக், இது வந்து ஒருத்தவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அவங்கள ஹக் பண்ணுறது, அவங்கள கேர் பண்ணிக்கிறது, இந்த எல்லாத்தையுமே வந்து எ பியர் ஹக்னு கொண்டு வராங்க. எ பியர் மார்க்கெட், இது வந்து ஷேர் மார்க்கெட்ஸில் வந்துட்டு மார்க்கெட்டோட ப்ரைஸ் வேல்யூ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ செல்லர்ஸ் வந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்றதை மீன் பண்ணுறதுக்காக எ பியர் மார்க்கெட்டுன்ற மீனிங்கை இடியம்ஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் டேக் த பியர் பை த டூத், புட் சம் ஒன் இன் டேஞ்சரஸ் பொசிஷன். ஒருத்தவங்களோட ஹார்ட்ஷிப்பான சுச்சுவேஷன்ஸை மீன் பண்ணுறதுக்காக டேக் த பியர் பை த டூத்ன்ற இடியம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபுல்லாகவே பியர்ன்ற மீனிங்கில் வர இடியம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.